பேஸ்கெட் பால்ல ஆமா, ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த ஆமா. கதைய சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு நீங்க பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அத ஆமா. பத்தி கொஞ்சம் அது சொல்லுங்க. என்னன்னா, நான் 15 வயசுலருந்து ஆடிட்டு இருக்கேன் சார். ஸ்கூல்ல +1 படிக்கும்போதே வந்து 15 வயசுலருந்து ஆட ஆரம்பிச்சு 18, 19 வயசுல +1 படிக்கும்போது, அ மெட்ராஸ் ஜூனியர் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால் டீமுக்கு நான் செலக்ட் ஆகி ஆடியிருக்கேன். ஓகே. ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ம், ம். அதே மாரி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் எனக்கு காலேஜ் சீட்டும் கிடைச்சது. ஏஎம் ஜெயின் காலேஜ்ல படிக்கும்போது, 3 இயர் படிக்கும்போது, நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேஸ்கெட் பால் டீமுக்கு செலக்ட் ஆகி ரெப்ரசன்ட் பண்ணி ஆடியிருக்கேன். ஓகே. ம். அடுத்தடுத்து விளையாடி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி ரயில்வேஸ்லேயோ, சர்வீசஸ்லேயோ, இன்கம் டேக்ஸ்லேயோ, கஸ்டம்ஸ்லேயோ இது மாதிரி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்படின்றத எண்ணத்தோடு தான் பயணிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வந்ததுனால என் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாதனால நான் அது போ முடியல. பிஸ்னஸ்குள்ளே போக ம், வேண்டியதாக போச்சு. ம். போயும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. போய் 2 வருஷத்துல அப்பா கிளம்பிட்டாரு. என் மைண்டு ஃபுல்லாக கேமில் இருக்குது. மறுபடியும் ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் டூ லேட். ஓகே. ஏன்னா எப்பவுமே கரண்ட்டில் யார் யூனிவர்சிட்டி வாங்குறாங்க, கரண்ட்டில் யார் ஸ்டேட் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் டூ லேட் ஆகிப்போச்சு. ஸோ வேலையும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் பேங்க்கோடைய கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி அதுவும் திருப்தி இல்லை. என்னடான்னு யோசிக்கும் போது ஆண்டவனா பார்த்து நம்மளை சினிமாவில் எடுத்து விட்டாரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் எங்கேயுமே கேமை மட்டும் விடல. ஸ்போர்ட்ஸ விடல. அந்த பேஸ்கெட் பால விடவே இல்ல பேஸ்கெட் நீங்க. பால் விடல. ம். அது ஒரு பேஷன் மாதிரி. அது சின்ன வயசுலேருந்து அது